இத்தனை வருஷமா உங்க ஆதிக்கடவுர் பரம்பரைய அலங்கரிச்சுக்கிட்டு இருந்த தலைமை பொறுப்ப இனிமே நாகபுரி வம்சம் அலங்கரிக்க போகுது. இல்ல, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இதுக்கு முன்னாடி நீ விட்ட சவால் எல்லாம் எப்படி தோத்துக்கிட்டே வந்தியோ, அவமானப்பட்டுக்கிட்டே வந்தியோ, அதே மாதிரி இந்த வாட்டியும் அவமானப்படத்தான் போற, தோக்கத்தான் போற. ஆமா, எந்த நம்பிக்கையில நீங்க என்கிட்ட சவால் விடுறீங்க? பௌர்ணமிக்குள்ள புதுசா ஒரு வாரிச கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டியெல்லாம் நினைக்கிறீங்களோ? அப்படி உங்க சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு கிடைக்க போற பேரு, புகழ், வளர்ச்சி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வேதனையில அணு அணுவா சாகணும். நந்தினி நந்தினி, பகல் கனவு காண்றது நானா இல்ல நீயா அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு தெரியும். வரட்டா? இங்க பாருங்க, நானே என் பிரச்சனையை தீர்க்க வழி தெரியாம வீட்டை விட்டு எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கேன். நீங்க வேற எதுக்கு என்ன இப்படி தொந்தரவு பண்றீங்க? அம்மா, நீங்க எங்க போன? உங்க வீடு எங்க இருக்கு? நானும் உன்ன மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்ன பாக்குற? நீ பிரச்சனைய தீர்க்க வழி தேடி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க. நான் பிரச்சனைய தீர்த்து வைக்க வழி சொல்ல ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே பயங்கர குழப்பத்துல இருக்கேன். நீங்க வேற என்ன ஏன் இப்படி குழப்பறீங்க? குழப்பத்துல என்ன தேடி வரவங்களுக்கு குறி சொல்றது மட்டும் என் வேலை இல்ல. என்ன நம்பி வந்தவங்களுக்கு கூட இருந்து வழிகாட்டி அவங்களோட குறைய தீர்த்து வைக்கிறதும் என்னோட வேலைதான். அதுக்காக நான் என்னோட வீட்டை விட்டும் வெளியே வந்து அவங்கள தேடியும் போவேன். அததான் சொன்னேன். சரி, உங்க வீடு எங்க இருக்கு? யாதும் ஊரே யாவரும் கேளி. எல்லார் வீடும் ஏ வீடுதான், எல்லார் ஊரும் ஏ ஊருதான். நல்லாதான் பேசுறீங்க. பேச தெரியலனா உங்ககிட்ட எல்லாம் பழைக்க முடியுமா? முகத்தை பார்த்து குறி சொல்றது, கைய பார்த்து பலன் சொல்றது என்னோட தொழில். பேச தெரியலனா இந்த தொழில்லாம் செஞ்சு பழைக்க முடியுமான்னு சொன்னேன். அது சரி. நான் எப்படி வந்து? நல்லா பேசிட்டு தான் நடந்து வந்துட்டு இருந்த. உனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துட்ட. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உள்ள வந்து இவங்க கிட்ட எல்லாம் வந்து சொன்னேன். இவங்க தான் உன்னை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லம்மா. நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? என்னம்மா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? உன்னை பார்த்தா பெரிய குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனா தனியா வந்திருக்கியே. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நவகிரக தோஷத்தால எங்க அம்மாவோட உயிருக்கே ஆபத்து வரும்னு ஜோசியர் சொன்னாரு. நான் இத எங்க அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அதான் பிரத்யங்கா தேவி கிட்ட முறையிட்டு வேண்டிக்கிட்டா நவகிரக தோஷம் நீங்கிறதுக்கு அம்மன் வழிகாட்டுவான்னு நம்பி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். நான் உங்களை அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுல பாத்திருக்கேனே. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த போது உங்களை நாங்க பாத்திருக்கேன். இப்போ நீங்க அவங்க வீட்டுல தான் இருக்கீங்களா? அகிலாண்டேஸ்வரி அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? அகிலாண்டேஸ்வரி அம்மாவை தெரியுமாவா?
இந்த ஆசிரமம் உருவாக காரணமே அந்த அம்மா தான். அவங்க தான் இந்த இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி கடனாதான் அவங்க போட்டோவை நாங்க ஆபீஸ்ல வச்சிருக்கோம். உங்களுக்கும் அகிலாமாக்கும் என்ன சம்பந்தம்? நான் கிராமத்துல இருந்து வந்தப்போ அகிலாமா தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அவங்க வீட்ல தான் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் கூட அவங்க ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரு. அந்த மகராசி வீட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற. உனக்கு தேவையான உதவிய எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுமா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சிந்தனை, அந்த அம்மன் எனக்கு வழிகாட்டுறபடி நவகிரகங்களுக்கு நான் பரிகார பூஜை பண்ணி இந்த தோஷத்துல இருந்து எப்படியாவது நான் அம்மாவை விடுவிச்சாகணும். தோஷம் போக்குறதுக்காக நீ நவகிரகத்துக்கு தான் பூஜை பண்ணி சாந்தப்படுத்தணுமே தவிர அம்பால சாந்தப்படுத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்பாலோட கருணை பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு நவகிரகத்தோட ஒத்துழைப்பு வேணும். நீ அம்பால வழிபடுறதுக்கு பதிலா நீ நவகிரகத்துக்கு பரிகார பூஜை பண்ணா மட்டும்தான் உன் அம்மாவோட நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். போதும், நிறுத்துமா. விட்ட வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே போறீங்க. மங்களம்மா சொல்றது தப்புன்னு சொல்றீங்களா? அவங்களோட அப்படி உங்களுக்கு என்ன பெருசா தெரியும்? அதானே, நல்லா கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. மங்களம்மா சொன்ன மாதிரி அம்மனுக்கு பூஜை பண்ணாலே போதும். நீங்க அவங்களுக்கு தப்பாலாம் வழிகாட்டாதீங்க. இல்ல ராஜி, இவங்க சொல்றதா சரி. இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் குறி சொல்ற அம்மா ரூபத்துல அந்த அம்மனே நேர்ல வந்து சொல்றதாதான் நான் நினைக்கிறேன். இவங்க சொன்ன மாதிரி நவகிரகத்தை சாந்தப்படுத்த என்ன பரிகாரம் பண்ணணுமோ அத பண்ணுமா, அப்பதான் நல்லது நடக்கும். சரிங்கம்மா. அகிலாம்மா எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அந்த நவகிரக தோஷம் போக அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நீ அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுல வேலை பாக்குறதுனால சொல்ற. கோயில் இங்கே இருக்கிறதுனால நீ தாராளமா இங்கே தங்கிக்கலாம். உங்க அம்மாவோட பரிகார பூஜையை நடத்தி முடிச்சுக்கலாம். அதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு கொடுக்க சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. என்னாச்சு? வர்ற பௌர்ணமிக்குள்ள நான் ஆதிக்கடவுரோட அதிகார வாரிச அறிவிக்கலன்னா நம்ம ஜென்ம எதிரி நாகப்புரி வம்சத்து நந்தினி கூட்டமைப்போட தலைமை பொறுப்புக்கு வந்துருவா. தலைக்கே கத்தி வந்தாச்சா? எல்லாம் உன்னாலதான் ஆதி. என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு உன் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. உங்க அம்மா ஆசைப்பட்டபடி உன் கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு ஆதிக்கடவுர் அதிகார வாரிசு யாருங்கிற குழப்பம் ஏற்பட்டிருக்காரு. தலைமை பொறுப்பு இப்ப கூட நம்ம பரம்பரையை விட்டு எதிரி பரம்பரைக்கு போற நிலைமை வந்திருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால இன்னைக்கு உன் அம்மா தலை குடிஞ்சீங்க. போதும். பார்வதி எங்க இருக்கான்னு தெரியல. எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பௌர்ணமிக்கு முன்னாடி பார்வதி இந்த வீட்ல இங்க இருக்கணும். ஒண்ணு இல்ல. என்ன இது அபசகுனமா இருக்கு? நான் சொன்னதை மட்டும் எல்லாரும் செய்யுங்க. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல.
ஆதி, என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு தெரியும் ஆதி, என் மேல உனக்கு கோபம் இல்லைன்னாலும் வருத்தம் இருக்கும். இல்லப்பா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீ பார்வதியை காதல் கல்யாணம் பண்ணத தப்புன்னு சொன்னது, அதுவும் நான் தப்புன்னு சொன்னது உனக்கு நிச்சயமா மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும். அப்பா, நீங்க தப்பா எதுவும் சொல்லி, உண்மை சில நேரங்கள்ல வலிக்குதான் செய்யும். அதுக்காக நான் உங்க மேல வருத்தப்பட முடியுமா? ஆதி, சில பிரச்சனைகள்ல நம்ம பேசாம அமைதியா இருந்தாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா சில பிரச்சனைகள்ல நம்ம பேசாம அமைதியா இருந்தோம்னா அது சிக்கலாகி மேலும் பெருசாயிடும். இன்னைக்கு நந்தினியால நம்ம வீட்டுல ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை மேலும் பெருசாயிடக்கூடாதுன்னு தான் எப்பவும் அமைதியா இருக்கிறனா உன்கிட்ட கோபமா பேசுற மாதிரி நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன குழப்பமா இருக்கா? ஆமாப்பா, எனக்கு புரியலையே. பரம்பரை அந்தஸ்து, கௌரவம், இதுல எல்லாம் உங்க அம்மா கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அது உனக்கே நல்லா தெரியும். நந்தினி சவால் விட்டு இருக்கிறதுனால நந்தினி மேல இருக்கிற கோவத்துல உன் அம்மா உன் கல்யாணம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கோவப்பட்டு உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் முந்திக்கிட்டு உன்கிட்ட கோவமா பேசிட்டேன். நான் கோவப்பட்டு பேசினதுனாலதான் உன் அம்மாவோட கோபம் குறைஞ்சு என்ன பேச வேண்டான்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. உன் அம்மா சொன்ன மாதிரி இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை காலத்தின் கட்டாயம். அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். நீ வேற எதையும் மனசுல நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் சாமி கும்பிடும் போது நீங்களும் அங்க இருந்தீங்களா? நீ அம்மன் கிட்ட சொன்னதோ என்கிட்ட சொன்னதோ ஒண்ணுதான். நீங்க சொல்ற குறி பழிச்சு போய் யாராவது உங்களை கடவுள்னு சொல்லிருப்பாங்க. அதனால நீங்க உங்களை கடவுளாவே நினைச்சுக்கிட்டீங்க போல. சரி, நீ சாமி கும்பிடும் போது நான் ஒட்டு கேட்டேனே வச்சுக்கோ. முதல்ல சாப்பிடு. இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ இப்படி சாப்பிடாம பட்னியா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. உன் உடம்புக்கு தான் பிரச்சனை வரும். பேசாம சாப்பிடு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சாப்பிடுற மனநிலையிலே நான் இப்ப இல்ல. என் வாழ்க்கையில முதல் தடவையா என் மாமா கிட்ட கூட சொல்லாம அவரை பிரிஞ்சு நான் வீட்டை விட்டு வந்திருக்கேன். என்ன பத்தி எந்த தகவலும் தெரியாம என் மாமா ரொம்ப வேதனையில இருப்பாரு. அவர் நிச்சயமா சாப்பிட்டிருக்கவும் மாட்டாரு. என்னாலயும் சாப்பிட முடியாது. நீ உன் மாமா மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு புரியுது. பிரிவுதான் உறவை இன்னும் வலிமையா ஆக்கும். நீ எப்படி உன் மாமாவை நினைச்சு இங்க வருத்தப்பட்டு இருக்கியோ அதே மாதிரிதான் உன் மாமாவும் அங்க உன்ன நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாரு. ஆனா அங்க உன் மாமாக்கு ஆறுதல் சொல்லி சாப்பிட வைக்க பக்கத்துல அவங்க அம்மா இருக்காங்க. இங்க உன் அம்மாவா நான் இருக்கேன். இந்தா சாப்பிடு. சாப்பிடு. ஆமால, இங்க நான் இருக்கும்போது நீ எப்படி எடுத்து சாப்பிடலாம்? நான் தானே ஊட்டணும். சாப்பிடு. சாப்பிடு. நல்லா சாப்பிடாதே. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? என்னைக்குடா நீ சாப்பிடாம நான் சாப்பிட்டிருக்கேன்? சரி, நான் ஊட்டி விடுறேன். ஆதி, என்னாச்சு உனக்கு?
பார்வதி சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையம்மா. எதுக்கு நீ இப்ப கண் கலங்குற? அவ நல்லாதான் இருப்பா. பார்வதிக்கு ஒண்ணும் ஆகாது. அவ சீக்கிரமா திரும்பி வந்துருவா. நான் விட்டுடுவேனா என்ன? ஆ? நீ கண் கலங்க கூடாது. சாப்பிடு. சரி, இப்ப நீ படுத்து தூங்கு. நல்ல ரெஸ்ட் எடு. அம்மா, என்ன ஆதி? என்ன தூங்க வச்சுட்டு போறீங்களா? ம். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கணுங்கிறதுக்காக தான் வர சொன்னேன். பார்வதி வீட்டை விட்டு போனது ஜமீன் கூட்டமைப்புல உங்க தலைமை பொறுப்புக்கு கெடு வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா ஆலோசனை பண்றதுக்கு தானே என்ன கூப்பிட்டிருக்கீங்க? ஆமா குருஜி. கோவில்ல இடி விழுந்து மரம் எரிஞ்சதுல இருந்து எதுவுமே சரியில்லை குருஜி. பிரச்சனை தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க குருஜி. மாற்றம் ஒண்ணுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதுமா? மாற்றம்னா என்ன மாற்றம் பண்ணணும்? இட மாற்றமா? குருஜி, இட மாற்றம்னா எப்படி குருஜி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல இருக்காதீங்க. மாற்றம் ஒண்ணுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதுமா? என்ன சொல்றீங்க? மாற்றம்னா என்ன மாதிரி மாற்றம்? வீட்டை மாத்திட்டு வேற வீட்டுக்கு போயிருங்க. இப்போதைக்கு இந்த வீட்ல இருந்தா இப்ப இருக்கிற பிரச்சனைய உங்களால சமாளிக்க முடியாது. பிரச்சனை ரொம்ப பெருசாகும். அதனால இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு மாறி போறதுதான் உங்களுக்கு நல்லது. இவ்வளவு நாள் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு எப்படி போறது? அம்மா, நீங்க நிரந்தரமா போக வேண்டாமா? இந்த வீட்டு பிரச்சனை தீர்ற வரைக்கும் தற்காலிகமா வீட்டை மாத்திக்கோங்கம்மா. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லதுமா. இதை தவிர வேற வழி இல்ல. சரிங்க குருஜி, நீங்க இவ்வளவு உறுதியா சொல்லும் போது என்னால அதை மறுக்க முடியாது. நாங்க வீடு மாத்திக்கிறோம். அம்மாவோட உயிருக்கு கண்டம் இருக்குங்கிற உண்மை என்ன தவிர வீட்ல வேற யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. நீ என்ன கைவிட்டுறாத தாயே. அம்மாவை காப்பாத்தி கொடுத்துரு. ரொம்ப நேரமா கண்ணை மூடி வேண்டிட்டு இருக்கியே, அகிலாண்டேஸ்வரிக்காகவா? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல் அது ஒண்ணுதான். நவகிரக தோஷம் பத்தியும் அதுக்கான பரிகாரத்தை பத்தியும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். பார்வதி, கிரகங்கள் சரியான இடத்துல அமராம இருந்தா நவகிரக தோஷம் ஏற்படும். அப்படி அமராம போகிறதுக்கு காரணம் முன் பிறவில செஞ்ச கர்ம வினைதான். நவ கிரகத்துல முதன்மையான கிரகம், நவ கிரகங்களுக்கு தலைவன் சூரியன். அவரால ஏற்படுற தோஷம்தான் சூரிய தோஷம். இந்த சூரிய தோஷத்தால அம்மாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? பூர்வ புண்ணியத்தை ஆளக்கூடிய சூரியன் பாதிக்கப்படும் போது அகிலாண்டேஸ்வரி மாதிரி உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க அதிகாரம் பறி போகும்.
கோள்களின் அரசனான சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுனால இன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுக்குள்ள இன்னைக்கு கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரியோட சிம்மாசனத்துக்கு பாதிப்பு வரும். ரொம்ப யோசிக்காத. நான் சொல்றது இன்னைக்குள்ள நடக்கும். வேணும்னா அந்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயாவது விசாரிச்சு பாரு. என்ன வரதராஜன், என்ன பிரச்சனை? எதுக்காக என்ன உடனே வர சொன்னீங்க? மேடம், இவர் பேர் தான் அக்கௌண்டன்ட் மணி. நம்பிக்கை மோசடி பண்ணிருக்காரு மேடம். கணக்குல வராம மாசம் 5 லட்சம் ரூபாய் உதைக்குது மேடம். கணக்குல தப்பு நடந்திருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம கல்லூலி மங்க மாதிரி நிக்கிறா மேடம். வாயை திறக்கவே மாட்டாங்கிறா மேடம். அதான் மேடம் உங்களை வர சொன்னேன். என்னாச்சு மணி? எதுக்காக இப்படி பண்ண? நீ மட்டும்தான் இந்த காரியத்தை பண்ணியா இல்ல வேற யாராவது சொல்லி பண்ணியா? இத பார் மணி, மறைக்காம உண்மையை சொல்லு. உன் கூட இதுல வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா? உண்மையை சொன்னா உனக்கு நல்லது. இல்ல என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? என்ன மேடம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே என்ன பொய் கணக்கு எழுத சொன்னீங்க. நீங்க சொன்னதை கேட்டுதானே நான் எழுதுனேன். ஏய், என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? மேடத்தை பார்த்தா சொல்ற ராஸ்கல். யார பார்த்து வாய் குசாம என்ன போய் சொல்ற? அகிலாண்டேஸ்வரி மேடத்தை யாருன்னு நினைச்ச? அவங்க நமக்கு தெய்வம் மாறுறா. நீ செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கிறக்காக தெய்வத்து மேல அபாண்டமா போய் சொல்ற. 5 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு ஒரு பணமானு கேட்டீங்கல்ல, அதுதான் இவங்களோட பலமே. அத வச்சுதான் இவங்க தான் மேல சந்தேகம் வராதுன்னு சொல்லி என்ன இந்த காரியத்தை பண்ண சொன்னாங்க. அப்பப்போ என் தேவைக்கு பணம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கற பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏண்டா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேக்குறேன். மேடம் சொல்லுங்க மேடம். என்னாச்சு? அந்த மணி நான் சொன்ன மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சுட்டானா? நீங்க சொல்லி கொடுத்தத மணி அப்படியே எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டாரு மேடம். ஆனா யார் அதை நம்பல மேடம். ஆபீஸ்ல இருக்க எல்லாமே அகிலாண்டேஸ்வரி அம்மா சந்தேகப்படாம அக்கௌண்டன்ட் மணிக்கு தருமடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். நெருப்பு இல்லாம புகையாது. மணி ஒரு சாதாரண ஆளு. அவன் எதுக்கு அகிலாண்டேஸ்வரி மேல இவ்வளவு பெரிய பழிய போடுவான்? அதனால தீர விசாரிக்கணும்னு எல்லாரும் அகிலாண்டேஸ்வரி மேல சந்தேகம் வரா மாதிரி அக்கௌண்டன்ட் மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசு. சரிங்க மேடம். நீ இப்படி பேசும்போது மத்தவங்க நம்புறாங்களோ இல்லையோ, நிச்சயமா அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். ஏன் மேலேயே திருட்டு பழி போடுவீங்களா, ஏன் மேலேயே சந்தேகப்படுவீங்களான்னு கோவப்பட்டு அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் செயலாளரா இருக்கிற நான் தலைவராகிறதுக்கு எந்த எதிர்ப்பும் வராது. அதுக்கப்புறம் நீ, சம்பத், மணி 3 பேரும் இருக்கிற இடமே வேற. ஓகே மேடம். இப்பவே நீங்க தலைவி ஆயிட்டதா நினைச்சுக்கங்க மேடம். நானும் சம்பத் சாரும் நீங்க சொல்றத பண்ணிடுறேன் மேடம். வெரி குட். சார், உங்களுக்கு புத்தி மழுங்கி போச்சா? மேடத்தோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க இந்த காசுக்குள்ள அலைவாங்களா? அதான் மணியே சொல்லிட்டாரு. அந்த இமேஜை கேடயமா வச்சுக்கிட்டு தான் இவங்க ஊழல் பண்ணிருக்காங்க. அதான் நீங்க எல்லாருமே அவங்கள சந்தேகப்படல. இங்க பாருங்க மேடம், நான் இவங்கள மாதிரி ஆட்டு மந்த கூட்டத்தை சேர்ந்தவல்ல. எனக்கு உங்க மேலேயும் சந்தேகம் இருக்கு. மாசம் 5 லட்சம் கணக்கு வச்சு கடந்த 9 மாசமா 45 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிருக்கீங்க. அந்த 45 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு தான் நீங்க இந்த இடத்தை விட்டு நகரணும்.
இல்லனா நீங்க போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகணும். என்ன மேடம், கேள்வி கேட்டு அடிப்பீங்களா? ஏய், என்னடா பெரிய 45 லட்சம் ரூபாய்? நான் நினைச்சேன்னா நிமிஷத்துல எத்தனையோ கோடிகளை தூக்கி வீசுவேன். ஆனா அது வேற. என் மேல பொய்யா ஒரு ஊழல் சதிய சுமத்தி 45 லட்சம் ரூபாய் கேட்டா அது யாரா இருந்தாலும் அவனை சாகடிச்சிட்டு தாண்டா அடுத்த வேலையை பார்ப்பேன். என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? அகிலாண்டேஸ்வரி மேடம் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் கூட நன்றியா இல்லையா உனக்கு? விட்டு தள்ளுங்க வரதராஜா, அந்த அம்மா போனா போட்டோம். அவங்கள விட நந்தினி மேடம் நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க, இனிமேல் கூட பண்ணுவாங்க. அவங்களுக்கு பதிலா நந்தினி மேடத்தை தலைவி ஆக்கிடலாம். என்னப்பா நான் சொல்றது? வாங்க. நான் அப்புறம் கால் பண்றேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பாய். ஹலோ மேடம். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். கொடுத்த வேலைய கில்லி மாதிரி முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஆட்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே அகிலாண்டேஸ்வரி யூனியன் தலைவி போஸ்ட்ல இருந்து ராஜினாமா பண்ண வச்சு நான் தலைவி ஆகுறதுல எனக்கு எந்த சிக்கலும் இருக்காது. உன் மொபைல பாரு, ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்ன மேடம் இது? 25 லட்சம் என் அக்கௌண்ட்ல போட்டிருக்கீங்க. யாருக்கு மேடம் இவ்வளவு பணம்? இதென்ன கேள்வி? உன் அக்கவுண்ட்டுக்கு வந்த பணம் உனக்கு மட்டும்தான் சொந்தம். தேங்க்யூ மேடம். நீ எனக்கு செஞ்ச பெரிய உதவிக்கு இந்த 25 லட்சம் வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான். இதுக்கப்புறமும் உன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். மேடம், இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ வெளியூருக்கு கிளம்பு. கொஞ்ச நாளைக்கு நீ குடும்பத்தோட டூர் போயிட்டு வா. நீ திரும்பி வரும்போது நான் யூனியனுக்கு தலைவியா இருப்பேன். அப்புறம் என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது, என்னை எதுவும் கேட்கவும் முடியாது, என்ன அசைக்கவும் முடியாது. கிளம்பு. தேங்க்யூ மேடம். நான் வரேன் மேடம். அது மேடம், நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். அட்வான்ஸ் வந்துருச்சு இல்ல? வந்துச்சு மேடம். வரேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். அகிலாண்டேஸ்வரி, உன்னை இந்த முறை நான் ஜெயிக்க விட மாட்டேன். ஜமீன் கூட்டமைப்புக்கும் நான் தான் தலைமை ஏற்க போறேன், யூனியன்லயும் நான் தான் தலைவராக போறேன். இனிமே உனக்கு இறங்கு முகம்தான். ஆஃப்டர் ஆல் வெறும் 45 லட்சம் ரூபாய் நான் கையாடல் பண்ணிட்டேன்னு இவ்ளோ கேவலமான பழியை என் மேல சுமத்துறாங்க. நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அதான் நீங்க குற்றச்சாட்டை நிரூபிங்கன்னு பதவி, அந்த ஆபீஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். என்ன கிள எப்படி சொல்ற? அவசரப்பட்டு எதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே. பொறுமையா? என்னங்க பேசுறீங்க? மறந்துட்டீங்களா? அவங்க சொல்ற அந்த யூனியன் பில்டிங்கே நான் என் சொந்த பணத்துல கட்டி கொடுத்தது. அப்படிப்பட்டவனா நான் பணத்தை கையாடல் செய்வேனா?
விசாரிச்சா உண்மை தெரிய போகுது. அதுக்குள்ள நீ எதுக்காக பதவியை ராஜினாமா பண்ணாக்கில? போட்டா இந்த யூனியன், இந்த பதவி, இந்த தலைவர் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். பதவி உனக்கு பெரிய விஷயம் கிடையாதுதான், ஆனா அது உனக்கு ஒரு கௌரவம். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு பதவியை தூக்கி போட்டுட்டு வந்துட்ட. இத சாக்கா வச்சு உன் இடத்துக்கு உன் எதிரிங்க வர நினைப்பாங்க. அதுதான் பிளான். ஏங்க, அந்த யூனியனுக்காகவே நான் யோசிச்சேன், அந்த யூனியனுக்காகவே நான் உழைச்சேன். எம்எல்ஏ அவங்க வந்து இப்படி ஒரு பழிய போட்டு என்னைய கேள்வி கேக்குறாங்க. நான் போனப்புறம் அவங்க எப்படி போனா எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர். லெட் them go to hell. அப்படி அந்த யூனியன் தலைவர் பதவியினாலதான் எனக்கு கௌரவம் கிடைக்கும்னா, இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு அப்படி ஒரு கௌரவமே தேவையில்லை. ஒரு முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்க தான் நான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணேன். அதனால நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, உனக்கு என்ன தகவல் வேணும் கேளு. அம்மாவுக்கு பதவி போற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? யூனியன்ல ஏதோ ஊழல் நடந்திருக்கான். அது அம்மா தான் காரணம்ட்டு அம்மா மேல குத்தம் சுமத்திருக்காங்க. அதனால அம்மா கோவப்பட்டு தலைவர் பதவிய தூக்கி அடிச்சிட்டு வந்துட்டாங்க. அக்கா, அவசரப்பட வேண்டான்ட்டு ஐயா கூட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு அம்மா தான் நான் எடுத்த முடிவு சரிதான்னு தலைவர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ நீ எங்க இருந்து பேசுற? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க பட்டமாக்கா. நான் உங்களுக்கு போன் பண்ணத கூட நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஆதி தம்பி உன் நினப்பாவே இருக்கு பார்வதி. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருமா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இந்த 2 அடி சிலிண்டர் யாருக்கிட்ட இப்ப பம்மி பம்மி பேசிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு இருக்கிற ஒரு பேத்தி இவளுக்கு எங்க போன் பண்ணி பேசுவா? ஓடி போன வேலைக்காரியா இருக்குமோ? அப்புறம் நான் போன் பண்ண விஷயத்த மாமா கிட்ட கூட சொல்லாதீங்கக்கா, சரியா? பா ஏய் பட்டமா, யார்கிட்ட ரகசியமா போன் பேசுற? கேட்டா சொல்ல மாட்ட? அது வந்து எங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க பேசினாங்கம்மா. சொந்தக்காரங்களா? பார்த்தா தெரிஞ்சிட போகுது. போ. பார்வதி, வீட்டுக்கு போன் பண்ணி விசாரிச்சியா? விசாரிச்சேன். நீங்க சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கு. தொழில்ல ஏதோ ஊழல் நடந்திருக்கு போல இருக்கு. அதுக்கு அம்மா தான் காரணம்னு சொல்லி அம்மா மேல குற்றம் சுமத்திருக்காங்க. அதனால கோவப்பட்ட அம்மா தலைவர் பதவி வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம். ஆனா ஊழல் குற்றச்சாட்டுக்காக அம்மா பதவியை இழந்ததா இருக்கவே கூடாது. அது அம்மாவோட கௌரவத்துக்கு ஏற்பட்ட களங்கம். சூரிய தோஷத்தின் ஆரம்பம் தான் இது. தன்னோட கௌரவத்துக்கு களங்கம் ஏற்பட்டுடுச்சுன்னு மன உளைச்சல்ல அகிலாண்டேஸ்வரி உயிரை விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அகிலா, அது அம்மா, அகிலா, அம்மா, அகிலா, அம்மா, கையெடு. என்ன இது அகிலா? விடு அகிலா. விடுங்க. அகிலா விடு. சொன்னா கேளுங்கம்மா. கண்ணை விடுங்கம்மா. என்ன பண்றீங்க? விடுங்கம்மா கண்ணை. விடுங்க. என்ன சொல்றல? அம்மா கண்ணை விடுங்க. சொன்னா கேளுங்கம்மா. அகிலா துப்பாக்கிய கூட அகிலா. விடுங்கம்மா. விடு அகிலா. கண்ணை கொடுங்கம்மா. விடுங்க சொல்றல. அம்மா, நானும் அப்போ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது?
ஏமா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அகிலா, இது வரைக்கும் உன் துப்பாக்கி மத்தவங்கள தான் குறி பார்த்திருக்கு. இப்ப தண்ணியை குறிப்பாக்குற அளவுக்கு என்ன நடந்து போச்சு அகிலா? அகிலா, என்னம்மா? என்ன நினைச்சிட்டீங்க நான் தற்கொலை பண்ணிப்பேனா? இந்த துப்பாக்கிய பாத்தீங்கல்ல, இதோட குறி எனக்கு இல்ல, என் துரோகிங்களோட நெஞ்சுக்குத்தான். எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. என் மேல எவ்வளவு ஒரு பெரிய குற்றத்தை சுமத்திருக்காங்க. என் ரெputation, என் மானம், என் கௌரவம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல இப்படி தூக்கி போட்டு கேள்விக்குறியாக்கிட்டாங்கல்ல, வெறும் 45 லட்சம் ரூபாய்க்காக. இவங்கெல்லாம் யாரு? ஒருத்தனையும் விட மாட்டேன். ஒவ்வொருத்தனையும் சுட்டு பொசுக்காம நான் அடங்கவே மாட்டேன். அதான் நீ ஊழல் பண்ணலன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டு வந்திருக்கல, அப்புறம் எதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? விட்டு தள்ளு அகிலா. அம்மா, நடந்தது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அப்பா, அம்மாவை கூட இருந்து பாத்துக்கோங்க. நான் வந்துடுறேன். என்ன? சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. அதனால கோதுமையை அரைச்சு அதுல விளக்கு போட்டு சூரிய பகவானுக்குரிய சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணணும். சரி, அப்படியே பண்றேன். பூஜைக்கு விளக்கு போடுற அந்த கோதுமைய நீ காசு கொடுத்து எந்த கடையிலயும் வாங்க கூடாது. ஒவ்வொரு வீடா போய் மடிப்பிச்சை ஏந்தி கோதுமைய தானமா வாங்கணும். தானமா வாங்கின கோதுமைய வச்சுதான் நீ விளக்கு போடணும். என்ன யோசிக்கிற? உன் அம்மாவுக்காக இத பண்ணிடுவல்ல? நான் அகிலா அம்மாவுக்காக உயிரையே கொடுப்பேன். இதுன்னு இல்ல, இந்த மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் அம்மாவுக்காக நான் செய்வேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ கண்ணு முழிச்சு சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணணும். அப்பதான் சூரிய தோஷ பாதிப்புல இருந்து உக்குரம் குறைஞ்சு அகிலாண்டேஸ்வரிக்கு நிவர்த்தி கிடைக்கும். இது நீ போடுற கோதுமை விளக்கு அணையறதுக்குள்ள அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்க சொல்றபடியே செஞ்சிடுறேன். இப்பவே போய் மடிப்பிச்சு கேட்டு கோதுமையை தானமா வாங்கிட்டு விளக்கு போடுறேன். சரி, போயிட்டு வா. இல்ல போ போ. அகிலாண்டேஸ்வரி அம்மா, அவங்க என் அம்மா மட்டும் இல்ல, என் மாமியார். என்ன மாதிரி எத்தனையோ பேரை வாழ வைக்கிற குலசாமி. என்னாச்சு? என்னாச்சு தெரியல மேடம். சரி, இறங்கி என்னன்னு பாரு. சரிங்க மேடம். மாமியாருக்காகவா மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்க? அவங்க முதல்ல எனக்கு அம்மா, அதுக்கப்புறம் தான் மாமியார். என்ன லேட் ஆகுமா? இல்ல மேடம், இப்ப ரெடி ஆயிடும். என்னெல்லாம் என் மருமக கல்யாணம் ஆகி வந்த ஒரே வருஷத்திலேயே வீட்டை விட்டு துரத்திட்டா. இப்போ நானும் என் புருஷனும் தனியா தான் இருக்கிறோம். நீ என்னடானா உன் மாமியாருக்கு தோஷம் போகணும்னு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்.
ரெடி ஆயிடுச்சு மேடம். சரி போலாம். நான் சொன்ன மாதிரி கோதுமைய பிச்சை எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, பிச்சை எடுத்துட்டு வந்த கோதுமையை அரைச்சு சீக்கிரமா மாவிளக்கு ரெடி பண்ணு. சரிங்கம்மா. மாவிளக்கை ஏத்தி வச்சு சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி பூஜைய ஆரம்பி. ரொம்ப நன்றிம்மா. பார்வதி சொல்ற மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? குதிரை கொடியை உடையவரும் தன் பாச கரங்களால் உலக மக்களை ரட்சிப்பவருமான சூரிய பகவானே, உங்களை வணங்குகிறேன். எனக்கு நல்லாசி தந்து அருள் புரிய உங்களது பாதம் பணிகிறேன். இதுதான் அந்த மந்திரத்தோட அர்த்தம். குழந்தைக்கு எப்போத்துல இருந்து காய்ச்சல் இருக்கு? நேத்து நல்லா தான் டாக்டர் இருந்தா, காலையில இருந்து தான். என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க பையனுக்கு வந்திருக்கிறது சாதாரண காய்ச்சல் இல்ல, கடுமையான மூச்சு திணறலோட காய்ச்சல் வந்திருக்கு. ஐயோ, என்னங்க? சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ புது வகையான விஷ காய்ச்சல் மாதிரி தெரியுது. உடனே அட்மிட் பண்ணணும். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? விஷ காய்ச்சல் வர்ற சூழ்நிலையில என் பையனை நான் என்னைக்கு விட்டதில்ல டாக்டர். நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா பையனுக்கு ஆக்சிஜன் நார்மலா இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த லெவல் மெயின்டைன் ஆச்சுன்னா பையனோட உயிருக்கே ஆபத்து. அதுக்கப்புறம் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த 45 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு தான் நீங்க இந்த இடத்தை விட்டு நகரணும். இல்லனா நீங்க போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகணும். உன் புருஷன் யாருக்காவது கெடுதல் செஞ்சிருந்தா அந்த பாவம் உன் புள்ளைய தானே வந்து சேரும். நீ போய் உன் புருஷன் கிட்ட தப்பு பண்ணாரா இல்லையான்னு கேளு. நீங்க ஏதாவது பெரிய தப்பு பண்ணீங்களா? என்ன தேவி, எதுக்கு என் மேல உனக்கு திடீர்னு சந்தேகம் வந்துச்சு? நம்ம குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதுக்கு பெத்தவங்க செஞ்ச பாவம் தான்னு கோயில்ல ஒரு அம்மா சொன்னாங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பணம் வந்தது? நான் உண்மையை சொல்லிடுறேன் தேவி. அட பாவி மனுஷா, நம்ம குடும்பத்தை வாழ வச்சதே அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மா தான். அந்த அம்மா சாமி மாதிரி. அந்த அம்மாக்கு போய் துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கியே, அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? பண்ணின பாவத்துக்கு உடனே போய் பிராயச்சித்தம் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நம்ம குழந்தையை காப்பாத்த முடியும். அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் நம்ம குழந்தைக்கு சரியாகும். நிக்காதீங்க, உடனே போ 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 போங்க. நான் போறேன் தேவி, நானே போறேன். நான் பண்ண பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் அடிக்கிறேன்.
அந்த அம்மா கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன். போங்க. மேடம், இன்னையில இருந்து நீங்க தான் நம்ம யூனியனோட தலைவி. முடியாதுன்னு சொல்லாம எங்க வேண்டுகோளை ஏத்துக்கோங்க மேடம். அது எங்க எல்லாருக்கும் பெருமையா இருக்கும். ப்ளீஸ் மேடம், ஏத்துக்கோங்க மேடம். நாங்கெல்லாம் இருக்கோம் மேடம். நீங்க தான் தலைவியா வரணும். ப்ளீஸ் ஒத்துக்கோங்க மேடம். இருங்க. ஓகே, நீங்க எல்லாருமே என்ன விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இத நான் எப்படிங்க மறுக்க முடியும்? நான் உங்க விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து நான் இந்த தலைவி பதவியை ஏத்துக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லா தப்பும் நான் தான் சார் செஞ்சேன். அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல எந்த தப்பும் இல்ல. மொத்த பணத்தையும் கையாடல் பண்ணது நான் மட்டும்தான். அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு இதுல துளி கூட சம்மதம் இல்ல. அட பாவி, எதுக்குடா அப்படி பண்ண? யாரா அவனை அப்படி பண்ண சொன்னது?